எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஆச்சியோட பானிபூரி கிட் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி. ஸோ அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி கிட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே வந்து பானிபூரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் 10 minutesல அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூரி பெல்லட்ஸ் இருக்குது, மின்ட் சட்னி, ஸ்வீட், இந்த புளி டேட்ஸ் சட்னி, அப்புறம் சீசனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு ரெடி டு குக் கிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு இந்த பானிபூரி கிட் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஒரு 200 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், அதுக்கு பிறகு 24 பானிபூரிஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே முறையும் நமக்கு எங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தான் நமக்கு பேக்கேஜிங் இருக்குது. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம குவிக்காக வந்து பானிபூரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு வந்து நான் எண்டில் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் பானிபூரி பெல்லட்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 26 பானிபூரிஸ் இருக்கு. இதில் வந்துட்டு 24 சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு 26 பெல்லட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து மிதமான சூட்டில் இந்த ஆச்சி பானிபூரி பெல்லட்டை வந்து கரெக்டாக அது வந்து பொரியிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ஸோ அதான் ஸ்டெப் நம்பர் 1. வாங்க போய் கைஸ், பூரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்பாக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் வெயிலில் காய வச்சு ஃப்ரை பண்ணால் அந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மாய்ஸ்சர் வந்து போயிருக்கலாம். பட் அதர் தன் தட் மோஸ்ட் ஆஃப் த பூரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப் வந்திருக்கு. அண்ட் ஃப்ரையான இது வந்து நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். அது அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே டர்ன் ஆகுது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அது. ஸோ பூரி இஸ் ரெடி. ஸ்டெப் நம்பர் 2, நம்ம பானி சேர்த்துக்கு நம்ம கொடுத்துருக்குற இந்த ஆச்சி மின்ட் சட்னி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 250 மில்லி தண்ணியில் வந்துட்டு நம்ம சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பானி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 250 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 250 மில்லி தண்ணி கூட நம்ம மின்ட் சட்னி பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். காரமாக இருக்கிற மாதிரியான ஒரு வாசனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. தட்ஸ் இட், பானி ரெடி. ஸோ லைட்டாக இது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். உப்பு காரம் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு லிமிட்டட் காரத்தோடு நல்லா இருக்குது கரெக்டாக. ஸ்டெப் நம்பர் 3, பூரி மசாலா செய்யறதுக்கு நம்ம 200 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணது நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அது கூட நம்ம வந்து ஆச்சியோட சீசனிங் வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு மசிச்சு வச்சாச்சு. இது கூட நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒரு வெங்காயம் வந்து அவங்க சாப் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்து இந்த சீசனிங் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சீசனிங். ஸோ நல்லா காரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மசாலாஸும் இதில் அவங்க சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மசாலாவோட மனம் வருது. இதை நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நல்லா ஒரு சாட் வாசனை வருது, சாட் மசாலா. ஸோ லைட்டாக போட்டுக்கிட்டோம், நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர். பானியை விட இது செம்ம சூப்பர் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. ஸ்டெப் நம்பர் 4, இவங்க கொடுத்துருக்குற இந்த ஸ்வீட் புளி பெருச்சமலை சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு சுவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், டேங்கினஸ்க்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது கன்சிஸ்டன்சி நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே லவ்லீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் லைட்டாக. ஓகே, இதையும் ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். ஸ்வீட் ப்ளஸ் டேங்கியாக இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பூரி எடுத்துக்கலாம். ஸோ நான் கன்வீனியன்ஸ்க்கு சின்ன இதில் வந்து பானி வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி வந்து உடைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு, உங்களுக்கு ஸ்வீட் சட்னியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் இது பண்ணிவிட்டு வாவ். ஸோ இந்த டைம் நான் வெறும் பொட்டேட்டோ மட்டும் நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் ஸ்வீட் சட்னி ட்ரை பண்ணாதனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே லவ்லீஸ், கம்மிங் டு ரிவ்யூ. சூப்பர் டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக. எனக்கு வந்து இந்த ஸ்வீட் சட்னியோட வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரபுளாக இல்லை. பட் இது வந்து நல்லா இருக்குது. பட் உருளைக்கிழங்கு இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் ஸ்பைசினஸ் குறைக்கிறதுக்கு. இல்லை குழந்தைங்களா சாப்பிட போகிறாங்க, இல்லை உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா கைண்ட்லி கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூட அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஃபினட்டாக இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. அதை தவிர்த்து சூப்பராக இருக்குது. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் பானிபூரி. வெளியே வந்துட்டு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. பானி வந்துட்டு லிட்டில் பிட் காரம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம், அதை ஒண்டி தான் நான் சொல்வேன். மற்றபடி இது சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சண்டேல ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் பி பாசிட்டிவ் and spread positivity. Tata lovelies.